ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி 1 வாரம் ஆச்சு. இந்த 1 வாரத்துல ஜனநாயகன் படம் எவ்வளோ வசூல், ஒவ்வொரு ஸ்டேட்ல எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்ப்போம். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ரிலீஸ் ஆயிருக்கு. டே 1 ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் வரப்போகுது. ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங்கா எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுல முக்கியமா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. அதையுமே இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்ப்போம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். ரொம்ப சில பேர் மட்டும் தான் சரியா கெஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமாங்க, கலைஞன் அப்படிங்கிற படம் தான். அதுல வந்து "எந்த நெஞ்சில் நீங்காது" அப்படிங்கிற பாட்டு. அந்த பாட்டுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி கௌதம், எம்ஜி ராஜஜெகன், காதர் ஆரிஃப், குமாரவேல், சாதிக் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ஈவில் டெட் பர்ன் நேத்து 20வது நாள் இந்தியால 28,00,000, 36,85,00,000 இந்தியால மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. $65.2 மில்லியன் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் $20 மில்லியன். ஒடிசி நேத்து 13வது நாள் தமிழ்நாட்டுல 52,00,000, ஆந்திரா தெலுங்கானால 65,00,000, கர்நாடகால 1,14,00,000, கேரளால 42,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3,55,00,000, இந்தியால மட்டுமே 6,28,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. நேத்து 13வது நாள் டோட்டலா 12,50,00,000 தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 21,56,00,000, கர்நாடகால 29,85,00,000, கேரளால 10,90,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 98,16,00,000, இந்தியால மட்டும் 172,97,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த 13 நாள்ல ஒவ்வொரு நாளுமே செம்ம கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ டோட்டலா உலகம் முழுக்க இந்த படம் வந்து $683 மில்லியன், 6,500 கோடிக்கு மேல வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய நம்பர் எடுக்க போகுது வேர்ல்டு வைட்ல. ஸோ பட்ஜெட் $250 மில்லியன். தமால் 4 நேத்து 20வது நாள் இந்தியால 1,85,00,000, உலகம் முழுக்க 2,14,00,000, டோட்டலா இந்தியால 184,90,00,000, உலகம் முழுக்க 212,05,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 150 கோடி. அப்புறம் லெனின் படத்தோட நேத்து 20வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 24,00,000, உலகம் முழுக்க 28,00,000, டோட்டலா இந்த படம் 52,10,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 75,85,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 50 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அடுத்ததா சென்னை லவ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் நேத்து 6வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 2,31,00,000, உலகம் முழுக்க 2,82,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 24,09,00,000 ஆந்திரா தெலுங்கானால, உலகம் முழுக்க 35,28,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 30 கோடி. அப்புறம் கட்டா குஸ்தி 2 நேத்து 27வது நாள் தமிழ்நாட்டுல 6,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. 40 கோடியை கடந்திருக்கு தமிழ்நாட்டுல, உலகம் முழுக்க 53,06,00,000, பட்ஜெட் 27 கோடி. இதே முரளி நேத்து 20வது நாள் 5,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 29,09,00,000, உலகம் முழுக்க 26 கோடி பட்ஜெட். அன்பே டயானா நேத்து 13வது நாள் தமிழ்நாட்டுல 11,00,000, உலகம் முழுக்க 12,00,000, 4,65,00,000 தமிழ்நாட்டிலையும், 5,35,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் ஜனநாயகன் நேத்து 7வது நாள் எப்படிப்பட்ட வசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 4,45,00,000, ஆந்திரா தெலுங்கானால 84,00,000, கர்நாடகால 1 கோடி, கேரளால 55,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,35,00,000, ஓவர்சீஸ்ல 2,85,00,000, உலகம் முழுக்க 11 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேத்து 7வது நாள். நேத்து வேர்ல்டு வைடே ஒரு பெரிய அளவுல டிராப் இருக்கு ஜனநாயகன் 7வது நாள். ஸோ டோட்டலா இந்த 7 நாள்ல 106,90,00,000 தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 13,39,00,000, கர்நாடகால 28,09,00,000, கேரளால 15,18,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 19,89,00,000, ஓவர்சீஸ்ல 83,06,00,000, உலகம் முழுக்க 266,51,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 400 கோடி. இந்த படம் இப்போதைக்கு இந்த 7 நாள்ல 266 கோடி வசூல் பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 300ல இருந்து 320 கோடிக்குள்ள இந்த படம் வசூல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி போனாதான் இந்த படம் ஒரு வெற்றி படமாவே அமையும். முக்கியமா தமிழ்நாட்டுல இந்த படம் இன்னும் பெரிய கலெக்ஷன் தேவைப்படுது. இருந்தாலும் வரப்போற நாட்கள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இன்னைக்கு வந்து ஒரு செம்ம கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நான் பார்த்த லைவ் ட்ராக் வரையுமே 50 கோடி கிட்ட இந்தியால கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க டே 1 எவ்வளோ ஃபைனல் கலெக்ஷனாக இருக்க போகுதுன்னு. ஸோ இந்த படம் டே 1க்காக ஃபைனலாக அட்வான்ஸ் புக்கிங்கில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டில் 5,07,00,000, தமிழ்நாட்டிலே 5 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 6,92,00,000, கர்நாடகாவில் 6,32,00,000, கேரளால 4,23,00,000, ஹிந்தி பெல்ட்ல 34,65,00,000, 57,19,00,000 இந்த படம் வந்து டே 1க்காக அட்வான்ஸ் புக்கிங்ல இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு ஒரு பெரிய ஓப்பனிங் வரப்போகுது.
ஸோ இந்தியாவில் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு 100 கோடி கிட்ட 90லேருந்து 100 கோடி கிட்ட வரதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை ஆல்ரெடி புக் பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க எத்தனை பேர் ஆல்ரெடி படத்தை பார்த்துட்டீங்க? படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் எவ்வளோ ஆயிருக்குன்னு உங்களோட ப்ரெடிக்ஷனையும் கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா இன்னையோட 33 வருஷத்தை கடந்திருக்கு ஜென்டில்மேன் சங்கர் அவர்களோட முதல் திரைப்படம். முதல் திரைப்படமே அப்போதைக்கு அது ஒரு பெரிய பட்ஜெட் திரைப்படம். கிட்டத்தட்ட 3.5 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். இந்த படமே அவ்வளோ பெரிய பொருட்செலவுல எடுக்கப்பட்டிருக்கும். இந்த படம் அன்னைக்கு அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன் அப்படின்னு 2 பேரால மட்டுமே சாத்தியமா இருந்த ஒரு கலெக்ஷன். அதை விட ஒரு பெரிய கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு. 93லயே இந்த படம் தமிழ்நாட்டுல 9,75,00,000 கிட்டத்தட்ட 1,20,00,000 பேர் இந்த படம் தமிழ்நாட்டுல மட்டுமே பார்த்திருக்காங்க. அவ்வளவு ஃபுட்ஃபால்ஸ் இருக்கு. ஆந்திரா பிளஸ் கேரளால இந்த படம் வந்து 4 கோடி. ஹிந்தி பெல்ட்ல இந்த படம் வந்து ஆக்சுவலா ஹிந்தி பெல்ட்ல ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு 2 கோடி கிட்ட. இந்தியாவில் மட்டுமே இந்த படம் 15,75,00,000, ஓவர்சீஸ்ல ஒரு 50,00,000 கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 16,25,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 3.5 கோடி. 7.5 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி, ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னொரு ஆனிவர்சரி மூவி இருக்கு. இந்த படம் எப்படின்னா, இப்ப எப்படி அப்சஷன் ரொம்ப சின்ன பட்ஜெட்ல வந்து பெரிய வசூலை வாரி குவிச்சுது. அது 99லயே ஒரு படம் அதை விட பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு. பிளேர் விச் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற படம். இந்த படம் 27 வருஷத்தை கடந்திருக்கு. 99ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் $60,000 தாங்க. $60K. மேபி இன்னைக்கு கணக்கு பண்ணா இந்த படத்தோட பட்ஜெட் ஒரு 6 லட்சம் வரையும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு தான் இந்த படத்தோட ஒரிஜினல் பட்ஜெட். அதுக்கப்புறம் இவங்க ப்ரொமோஷன் அது இதுன்னு பண்ணியிருந்தாங்கல்ல, அது வேற காஸ்ட் கிட்டத்தட்ட 200K கிட்ட போச்சுன்னு வைங்க. ஆனா ஒரிஜினல் பட்ஜெட் $60K தான் இந்த படத்தோட பட்ஜெட். யூஎஸ்ஏல மட்டுமே $140 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. இது இல்லாம உலகம் முழுக்க இந்த படம் $248 மில்லியன் பார்த்துக்கோங்க. வெறும் 6 லட்சத்துல இன்னைக்கு காஸ்ட்டுக்கு நான் சொல்றேன், வெறும் 6 லட்சத்துல எடுத்த ஒரு படம் கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னா அது எப்படிப்பட்ட சம்பவமா இருக்கும். ஆமாங்க, அப்படிப்பட்ட ஒரு வசூல், அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஹிட். ஸோ இந்த படம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்க எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சேனல்ல தொடர்ந்து இன்னும் நிறைய கண்டென்ட் வரப்போகுது. பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் இல்லாம நிறைய சினிமா கண்டென்ட், நிறைய ஷார்ட்ஸ் கண்டென்ட், நிறைய லாங் ஃபார்ம் வீடியோ கண்டென்ட், வேற பாக்ஸ் ஆஃபீஸ் இல்லாம சினிமா ரிலேட்டடா எக்கச்சக்கமான கண்டென்ட் வரப்போகுது, தொடர்ந்து வரப்போகுது. ஸோ அது எல்லாத்துக்கும் நீங்க பாக்ஸ் ஆஃபீஸ்க்கும் வரப்போகுது, வேற கண்டென்ட்டும் வரப்போகுது. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான். நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லா வீடியோக்கும் அந்த ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கண்டிப்பா ப்ளூ தக்காளில உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்குற வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான்.